திருட்டு திமுக அரசு என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, சிறுபான்மையர்களுக்கு உள்ள நல்ல விஷயங்களையும் நம்ம இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு சிறுபான்மையை பாதுகாக்குதுங்கிறதையும் சொல்லாமல் ஒரு பொய்யான ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. நீ முஸ்லீமாக இருக்க, நீ போய் அந்த பிஜேபியில் சேர்ந்தினா உன்னை கற்பழிச்சிருவாங்க, உன்னை அறுத்து போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்காட்டி தான் எங்களை கட்சியை விட்டு வெளியே வர சொன்னாங்க. என்னை கட்சியை விட்டு வெளியே வர சொல்லி என்னையும் என்னோட கணவரையும் அடித்து துன்புறுத்துறாங்க. ஆனால் இதை மாற்று கட்சியை சேர்ந்தவங்களோ ஒரு வேற மதத்தை சேர்ந்தவங்களோ செய்யலை. இஸ்லாமியர்கள் தான் எங்களை பண்ணதே. அவரை அடித்து அவருக்கு ஸ்பைனல் கார்டில் அடிப்படுற அளவுக்கு அவரை அடித்து, ஒரு உதாரணம் சொல்லணும்னா சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், இந்த எஸ்ஐஆர் படிவம், இந்த மாதிரி எல்லாமே ஒரு நம்மளோட நல்லதுக்காக கொண்டு வந்த சட்டங்கள். ஆனால் அதை எப்படி வேறு மாதிரி திருச்சி சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் அமல்படுத்திட்டாங்கன்னா இஸ்லாமியர்களும் சிறுபான்மையர்கள் நாட்டோடு வெளியாக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு போலியான விஷயத்தை தான் எங்களுக்குள்ளே திணிச்சு வச்சிருக்கு. ஒரு நாளுமே இந்த ஆண்களால் எனக்கு எந்த பாதிப்பும் வந்ததில்லை. என்னை எப்படி பாதுகாப்பாக அழைச்சிட்டு வராங்களோ அதே மாதிரி என்னை வீட்டில் கொண்டு போய் பாதுகாப்போடு விடுவாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சிறுபான்மையினரோட உண்மையான பாதுகாவலர்களே பாரதிய ஜனதா கட்சி தான். நம்ம இங்கே உள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே நம்ம எடுத்து உரைக்கணும். என்னை இங்கே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் என்ன தெரியாமல் இருக்கும். ஏன்னா எல்லாருமே கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திப்பாங்க. நாங்கள் கட்சிக்கு வந்ததே பிரச்சனையோடு தான் வந்தோம். ஏன்னா கட்சியில் சேர்ந்து 3-4 நாள் தான் ஆச்சு. ஆன உடனே எங்களை கட்சியை விட்டு வெளியே வாங்க, நீ முஸ்லீமாக இருக்க, நீ போய் அந்த பிஜேபியில் சேர்ந்தினா உன்னை கற்பழிச்சிருவாங்க, உன்னை அறுத்து போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்காட்டி தான் எங்களை கட்சியை விட்டு வெளியே வர சொன்னாங்க. நாங்கள் ஒரே ஒரு உறுதியோடு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே நானுமே பிஜேபின்னா பயந்தேன் தான். நம்ம ஏன்னா எங்களை சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டதே பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையர்களையும் ஊரை விட்டு விரட்டிடுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டாங்கன்ட்டு இதை சொல்லி தான் பயங்காட்டி எங்களை வளர்த்தது. ஆனால் இந்த ஒரு 4 மாதமாக நான் இந்த கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன். நான் தஞ்சாவூர் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். என்னை கட்சியை விட்டு வெளியே வர சொல்லி என்னையும் என்னோட கணவரையும் அடித்து துன்புறுத்துறாங்க. ஆனால் இதை மாற்று கட்சியை சேர்ந்தவங்களோ ஒரு வேற மதத்தை சேர்ந்தவங்களோ செய்யலை. இஸ்லாமியர்கள் தான் எங்களை பண்ணதே. அவரை அடித்து அவருக்கு ஸ்பைனல் கார்டில் அடிப்படுற அளவுக்கு அவரை அடித்து, நீ கட்சியை விட்டு வெளியே வா, முஸ்லீமாக உன் மனைவி எதுக்கு அந்த கட்சியில் கொண்டு போய் விட்டுருக்கேன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் நாங்கள் என்னோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, உயிர் போனாலுமே சரி நான் இந்த கட்சியில் தான் இருப்பேன், இந்த கட்சியை விட்டு ஒரு நாளும் நான் விலக மாட்டேன். ஏன்னா இந்த திருட்டு திமுக அரசு என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, சிறுபான்மையர்களுக்கு உள்ள நல்ல விஷயங்களையும் நம்ம இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு சிறுபான்மையை பாதுகாக்குதுங்கிறதையும் சொல்லாமல் ஒரு பொய்யான ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், இந்த எஸ்ஐஆர் படிவம், இந்த மாதிரி எல்லாமே ஒரு நம்மளோட நல்லதுக்காக கொண்டு வந்த சட்டங்கள். ஆனால் அதை எப்படி வேறு மாதிரி திருச்சி சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் அமல்படுத்திட்டாங்கன்னா இஸ்லாமியர்களும் சிறுபான்மையர்கள் நாட்டோடு வெளியாக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு போலியான விஷயத்தை தான் எங்களுக்குள்ளே திணிச்சு வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு சமூக வலைத்தளத்தில் போய் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே நம்ம நலனுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தானே நாங்கள் உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன சின்ன சலுகைகளை, அதாவது இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்தினாங்க. அதில் அந்த திருட்டு திமுக அரசில் உள்ள அந்த பொம்மையாக இருக்கக்கூடிய முதல்வர் இருக்கார் பாருங்க, அவர் பேசுகிறாரு, இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடை நாங்கள் 5% நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த மாதிரி பொய்யான அல்ப ஆசைங்களை காட்டியே தான் இஸ்லாமியர்கள் ஒரு சின்னோண்டு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே தான் இருக்காங்க, வெளியே அதாவது நாங்கள் அடுப்பாங்கடையில் தான் இருக்கணும், அடுப்படையில் இருந்து கணவருக்கு சேவை செய்ய மட்டும்தான் நாங்கள், மற்றபடி வேறு எந்த ஒரு வெளியான விஷயங்களையும் கற்றுக்கக்கூடாதுன்னு உண்மையை சொல்லணும் எங்களையும் அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வெளியே தைரியமாக வந்துட்டோன்னு உன்னை இதை பண்ணிவிடுவாங்க, உன்னை நல்லபடியாக வாழ விட மாட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் அருகருப்பான விஷயங்கள்லாம் சொல்லி என்னை பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த 4 மாதமாக இந்த கட்சியில் நான் பயணிக்கிறேன். என்னோட கணவர் என்னை தனியாக தான் அனுப்புவார். இன்றைக்கி தான் அவர் எனக்கு துணையாக வந்திருக்காரு. ஒரு நாளுமே இந்த ஆண்களால் எனக்கு எந்த பாதிப்பும் வந்ததில்லை. என்னை எப்படி பாதுகாப்பாக அழைச்சிட்டு வராங்களோ அதே மாதிரி என்னை வீட்டில் கொண்டு போய் பாதுகாப்போடு விடுவாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சிறுபான்மையினரோட உண்மையான பாதுகாவலர்களே பாரதிய ஜனதா கட்சி தான். நம்ம இங்கே உள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே நம்ம எடுத்து உரைக்கணும். அப்படி அது நடக்கணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைச்சா மட்டும்தான் சிறுபான்மையர்களோட பயம் தெரியும். ஏன்னா
சொல்லியே இவங்க உள்ளே வந்துருவாங்கிற பயத்தை காட்டி திமுக வந்து போலியான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்சியை தகர்த்து எறியணும்னா நம்மளோட பிரச்சாரங்கள்லாம் வந்து பலமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம போகிற தெருமுனை, அண்ணன் சொன்ன மாதிரி தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், பிரச்சாரங்களாக இருக்கட்டும், வேறு பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிறுபான்மையினர்களையும் இஸ்லாமியர்களையும் எந்த அளவுக்கு தூக்கி பாதுகாக்கிறாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிறத நம்ம எடுத்து உரைக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த தேர்தலில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் என்று கூறி அந்த உரையை நிறைவு செய்கிறோம்.